ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் கும்போ. இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு புது விதமான ஒரு இதுதான். நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிஜமாகவே எனக்குள்ள ஒரு புதுவித உற்சாகம் இது கிளம்பியிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு தனிமைங்கிறது ஒரு தனியாக அது ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதை வச்சுட்டு நம்மள்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையே, நம்மளோட எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு வெளியில போக முடியல. இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் வீக்னஸ் இருக்கும். அப்போ நம்மளுக்கு நம்மளுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னாக்க பேனாவும் பேப்பரும் தாங்க. அது என்ன பேனாவும் பேப்பரும் அப்படின்னாக்க, இந்த இங்கிலீஷில் இதை சொல்கிறாங்க ஜேர்னலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலிங்கிற ஒரு வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்மளோட இந்த தனிமை, இது எல்லாத்தையும் நம்ம போக்கடிச்சுக்கலாம். நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எண்ணம் அப்படியே ஊற்றெடுக்கும். அப்படியே இந்த ஜேர்னலிங்கிறது ஆல்மோஸ்ட் டைரி எழுதுகிற மாதிரி தான். டைரியிலேருந்து இது கொஞ்சம் மாறுபடும். எப்படி மாறுபடும் அப்படின்னாக்க, டைரியிலையும் நம்ம எழுதுகிற வழக்கம் தானே. நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பண்ணினோம், நான் இன்னைக்கு இந்த ஃப்ரெண்டை பார்த்தேன், வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்லாம் எழுதுகிறோம் இல்லையா. ஆனால் ஜேர்னலிங்கில் என்ன எழுதலாம்னாக்க, ஒரு பாசிட்டிவ் சைடு எழுதலாம். நம்மளோட கோல்ஸ், நம்மளுடைய லட்சியங்கள். என்னது 50 வயசுக்கு மேலே என்ன லட்சியம் வேண்டி கிடக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னாக்க நம்ம எழுதலாம். நம்ம நிறைய தடவை உடம்பு முடியல, காலை குடையிறது, கையை குடையிறது, வாக்கிங் போல, நான் நாளையிலேருந்து வாக்கிங் போவேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். அதில் எழுதி வச்சுட்டு அதை மார்க் பண்ணுங்க. நீங்கள் பார்த்து என்ன பாருங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி இந்த பேஜை பெரட்டும்பொழுது நம்ம இது பண்ணியிருக்கோமா, நம்மளோட இந்த என்ன நம்ம இது ஒரு லட்சியம் மாதிரி ஒரு கோல் மாதிரி வச்சுட்டோமே, அதை அச்சீவ் பண்ணினோமா, ஒரு 21 டேஸ்க்கு பண்ணி பாருங்களேன். அந்த மாதிரி வாக்கிங் போகலாம், டயட்டிங் இருக்கலாம், இல்லைன்னாக்க வேறு ஏதாவது நம்மளுக்குள்ள நிறைய பேருக்கு ஸ்வெட்டர்ஸ் போடுறது, இல்லை குரோஷே போடுறது, இல்லைன்னு ஏதாவது எழுதுறது. என்ன தோன்றதோ அதை எழுதுங்கோ. கோல்ஸ் தான் எழுதணுங்கிறது இல்லை. என்னன்னாக்க நம்மளுக்குள்ள என்ன எண்ணங்கள் தோன்றதோ அதை எழுதணும். இப்போ எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு வருவோம். உள்ள இதுக்குன்னு ரொம்ப பெரிய காஸ்ட்லி இதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் எத்தனையோ டைரிலாம் கிடக்கும்ல, பழைய டைரி. இல்லை நீங்கள் புதுசாக, நம்ம எப்பவுமே புதுசாக ஒரு பேப்பர்ஸ் ஒரு புக்கை பெரட்டும் போது அது ஒரு தனி அனுபவம் தானே. நான் கூட பாருங்க 2026 டைரி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ சென்னையிலேருந்து வரைச்சேன். பட் அஃப்கோர்ஸ் நான் நிறையா அப்படி எழுதிட்டே இருப்பேன். என்கிட்ட நிறைய நோட் புக்ஸ் எல்லாம் உண்டு. இந்த மாதிரி சும்மா நியூஸ் பேப்பரை வச்சே நான் ஒரு அட்டை போட்டு விட்டுருக்கேன். அந்த மாதிரி இதில் ஏதாவது எழுதுவேன். என் மனசுக்கு என்ன தோன்றதோ அதை எழுதுவேன். அன்னன்னைக்கு என்ன தோன்றது, பாசிட்டிவ் எண்ணங்கள் என்ன, அது பேஜ் வழியாக எழுதி வச்சுருக்கேன். ஏதாவது என்ன வேணால் எழுதலாம். நீங்கள் யாரும் நான் எழுதி வச்சுருக்காரா, படிச்சுடுவாளா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கூடாது. இப்போ நிறைய பேர் அதனால தான் டைரி எழுத மாட்டாங்க. ஏன்னா டைரிங்கிறது நம்மளுடைய ஒரு ரகசிய சிநேகிதின்னு பேர் இல்லையா. நம்மளுடைய சீக்ரெட்டை யாராலும் பார்த்துடுவா, படிச்சுடுவா அப்படின்னு நிறைய பேர் எழுத மாட்டார்ல. ஆனாக்க நீங்கள் இந்த ஜேர்னலிங் பண்ணினீங்கன்னா இதில் நிறைய பாசிட்டிவிட்டி இது கொண்டு வரும். நிறைய நீங்கள் எழுதலாம்ல. உங்கள் மனசில் அப்பப்போ என்ன தோன்றதோ முதல்ல நீங்கள் என்ன, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிக்கிறது, நான் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறேன், நான் ராம் எழுதுவேன், அதெல்லாம் இருக்கட்டும், அது வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனாக்க ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பேஜில் நீங்கள் அழகுபடுத்த விரும்பினீங்கன்னா கொஞ்சம் அழகாக ஏதாவது ஒரு 3 வருஷ கோலமோ, 3 புள்ளி இல்லை 5 புள்ளி வரிசையோ ஏதாவது சின்னதாக கோலம் அப்படி 4 கார்னர்ஸில் போடுங்களேன். அதுவே அழகுபடுத்தின மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஜேர்னலிங் நம்ம இந்த லைனில் நம்ம போகணும், அதாவது ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னாக்க நீங்கள் கலராக பேனா, ஸ்கெட்ச் பென் அதெல்லாம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்க டெய்லி ஒரு டைம் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது மார்னிங் எழுத போகிறீங்களா, இல்லை ஈவினிங் எழுத போகிறீங்களா, இல்லை படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுத போகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப கரெக்டாகிடும். அப்புறம் எவ்வளோ நாள் இதை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 20 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10-15 நிமிஷம் அதுக்கு கொடுங்க. நீங்கள் தொடர்ந்து எழுதுங்க. நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அது. இது எண்ணங்களோட வெளிப்பாடு, அவ்வளவுதான்.
இது வந்து இதில் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்குமா, இது வந்து நான் கரெக்டாக இலக்கண பிழை இல்லாமல் எழுதுறேன்னா, இல்லை எனக்கு இன்னைக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒரே கோணாவானான்னு போகிறது, அந்த கவலை எல்லாமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை எழுதணும். இதனால என்ன ஆகுறதுன்னு பார்க்குறீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடும். நம்ம வந்து எழுதி எழுதி நம்ம பார்த்தோம் நமக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு போன வாரத்துக்கு இந்த வாரம் எடுத்து படிக்கும் போல அவ்வளோ ஜாலியாக இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஐயோ இப்படிலாமா நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னு. என்ன வேணால் எழுதலாங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம எப்படி படித்தோம், இல்லை யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா, அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட படித்தவ, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எழுதலாம். அது மாதிரி நான் சொல்கிறது வெறும் சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் நிறைய உங்களுக்கு என்னெல்லாம் தோன்றதோ எல்லாம் எழுதின்னு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நிகழ்வுகளை எழுதலாம். இல்லைன்னாக்க இப்படி பண்ணினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு பாசிட்டிவ் இதுலேயும் நீங்கள் எழுதலாம். அதை எழுதுறதே விதவிதமாக நீங்கள் எழுதிக்கலாம்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து கிராட்டிடியூட் போஸ்ட். அதாவது கிராட்டிடியூட் அப்படின்னா நன்றி செலுத்துறது. நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த விரும்புகிறீங்க, அதாவது பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறோம், நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பயணிக்கிறவா, நம்ம தந்தை தாய் இல்லைனாக்கா நம்ம குழந்தைகள், இந்த மாதிரி நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ், இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அவர்களோட பெயரை குறிப்பிட்டு எதுக்காக நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க அதையும் நீங்கள் ஒரு ஓப்பனாக எழுதிக்கிங்க. இதெல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை நம்மள்ட கொண்டு வரும். அதில் சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 2026 ஜனவரி 1 இந்த புது டைரி வாங்கிட்டு வந்துட்டேன்னு. அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் நான் ஏதோ இந்த பேப்பரில் இப்படி வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தோன்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் எழுதலாம். அப்போ அப்படி பண்ணும்பொழுது அது ரொம்ப அழகாக இருக்கும். விதவிதமாக நீங்கள் பண்ணிக்கலாம். கோலமெல்லாம் போடலாம். ஏதாவது கோல ஸ்டிக்கர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா வைக்கலாம். பாருங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டூடில் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி பண்ணி வைக்கும். அப்போ எழுதுறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பாருங்க, நான் சும்மா கோல ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஒட்டி விட்டுருக்கேன். இதில் அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட பழைய க்ரீட்டிங் கார்டு இருக்கலாம், வெறுமனை வேஸ்ட்டாக இருக்கலாம், அதெல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் அந்த இது வருது பார்த்தீங்களா, கிஃப்ட்டு பார்சல் பேக்கு, அதெல்லாம் நீங்கள் விதவிதமாக கட் பண்ணி ஒட்டலாம். இது நான் காமிச்சேன் இல்லையா, இது ஒரு சாம்பிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ளே இன்னும் பலவித இதெல்லாம் இருக்கும். க்ரியேட்டிவ் சைடு, நல்ல கோலத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ட்ராயிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நல்ல நல்ல இதெல்லாம் பார்த்து வரைஞ்சிக்கலாம். இல்லைனாக்க நீங்கள் ஏதாவது ஒரு இதில் நான் காமிச்ச மாதிரி எதாவது கட் பண்ணி ஒட்டலாம். இது எல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை நீங்கள் வெளிப்படையாக எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் படித்து பாருங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிஜமாவே சொல்கிறேன். நான் இது ரொம்ப நாளாகவே இப்போ கொஞ்சம் நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக நான் ரைட்டிங் சைடில் இருக்கேன். நான் உங்கள்கிட்டலாம் நான் சொல்லிட்டதில்லை. நான் கல்கி மங்கையர் மலரில் நான் ரொம்ப வருஷமாக எழுதியிருக்கேன். அது மாதிரி ஆனந்த விகடன் அவள் விகடன் எல்லாமே எழுதியிருக்கேன். ஆனால் அதுலேருந்து நான் வந்து கல்கிக்கு வந்துட்டேன். நான் அதிலெல்லாம் ரொம்ப வருஷம் எழுதியிருக்கேன். அதனால் எழுதுறதோட எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த ஜேர்னலிங்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளோட இதெல்லாம் கரெக்டாக அழகாக எழுதணுங்கிறது அது இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிஜமாவே நம்மளோட ஒரு பாசிட்டிவிட்டி வர்றது அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, முதல்ல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நல்லதாக ஒரு நோட் புக் ஆர் டைரி அது வாங்கணும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, உங்களுக்கு மனசில் என்ன தோன்றதோ அதை எழுதிருக்கோம். நீங்கள் வெளிப்படையாக எழுதலாம். என்ன பண்ணணும், இது இல்லை நன்றியாக இருக்கா, கிராட்டிடியூட் சொல்லணும்னா அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நடந்ததையும் எழுதலாம். அதனால இதெல்லாம் பண்ணும்பொழுது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடுவீங்க. பார்த்து இல்லைக்க நம்மளுக்குள்ள பாருங்க நிறைய உடல்லையும் நிறைய மாற்றம் தெரியும். நம்மளோட இதுலேயும் குணங்கள்லேயும் மாற்றம் தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸே சொல்லுவார், நீ என்ன திடீர்னு மாறி போயிட்டா மாதிரி இருக்கேன்னு. எனக்கு அந்த மாற்றம் வரும். அது எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எனக்கு பெரிய பெரிய எழுத்தாளர்களோட ரைட்டிங்ஸ்லாம் படிக்கும்போது நமக்கு எவ்வளவு நன்னா இருக்கு இல்லையா. நீங்கள் நம்மளோட ரைட்டிங்ஸை நம்ம படிக்கும்போது நம்மளே ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். நம்மளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சைடு கிரியேட்டிவ் சைடு இருக்குதாங்க. அப்போ ஒரு சுஜாதாவையும் பாலகுமாரனையும் சிவசங்கரியையும் படித்த நாம்
ஏன் நம்மளோட ரைட்டிங்கையும் நம்ம படித்து ரசிக்கக்கூடாது? கண்டிப்பாக நம்ம ரசிக்கலாம். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டைரி வாங்கிக்கோங்க, அதில் எழுதுங்கன்னு. நிறைய பேருக்கு லேப்டாப்பில் எழுதி பழக்கமாக இருக்கும், அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லை மொபைலில் நாங்கள் எழுதுவோம், நோட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில். இல்லை நாங்கள் பேனா பென்சில் எழுதி வச்சு எழுதினாதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு நினைக்கும்போது அது நிஜமாவே எனக்கும் அதுதான் பிடிக்கும். அந்த பேனா வச்சுட்டு எழுதுறது தான் எனக்கு பிடிச்ச ஒரு இது ஹேபிட், அதுதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு டைப் ஆஃப் இது உங்கள் மனசுக்கு தோணினதை எழுதுங்க. இல்லை கிராட்டிடியூடு மாதிரி எழுதிக்கிங்க, அது என்ன வேணால் எழுதிக்கலாம். நம்மளோட இது எழுதினே வரும்போது நான் மாற்றங்கள்லாம் இருக்கும்னு சொன்னேன். உங்கள் மனசில் கோபதாபங்கள் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம். இது எல்லாம் பாருங்க, அந்த எழுத்து மூலமாக எல்லாம் வெளிப்படும். எல்லாம் உங்களுக்கு கோபமாக இருக்கும்போது ஒரு பேனா வச்சுக்கோங்க, கிருன்னு எழுதுங்க பாருங்க, அந்த கோபம் வந்து அமைதியாகிடும். அதனால் நீங்கள் என்ன எழுதணும், எப்போ எழுதணும், எதில் எழுதணும், எந்த வடிவத்தில் எழுதணும், இதெல்லாம் நீங்கள் தான் அதை வந்து முயற்சிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் முயற்சி செஞ்சு எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஜேர்னலிங்கிற பழக்கம் இருக்கே, இது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். எழுதுறதுங்கிறது ரொம்ப நல்ல பழக்கங்க. எழுதினா அதை வந்து எழுதுறதுக்கு நம்ம எவ்வளோ படிச்சுக்கணும்னு பாருங்க. அப்போ நம்மளை புதுப்பிச்சுக்கிறோம் தானே, நம்ம அப்டேட் ஆகிக்கிறோம். அதனால நம்ம வெறும் எழுதினா மாத்திரம் பாருங்க, நம்மளுக்கு ஆப்சர்வேஷன் பவரும் ஜாஸ்தியாகும். நம்ம இன்னைக்கு எழுதணும், நம்ம இன்னைக்கு பார்க்கணும், இதை பற்றி நம்ம எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் மனிதர்களை புரிஞ்சுக்கிறோம், மனித நேயத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து இயற்கையை பற்றி எழுதணும், நம்ம வாக்கிங் போனோம், அந்த வாக்கிங் போகிறச்சே நம்ம என்னெல்லாம் பிளான்ஸ் பார்த்தோம், என்ன மரங்களை பார்த்தோம், இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருந்தது, இந்த மாதிரி நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன். அதனால இது வந்து என்னன்னாக்க இதோட சப்ஜெக்ட் இருக்கே, இது ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட். இது ஒன்றுத்துக்குள்ள இப்படி கை பிடிக்குள்ள அடங்குற டாபிக் கிடையாது. ஜேர்னலிங்கிறது என்ன வேணா இருக்கலாம். அதனால உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை நீங்கள் தேர்ந்தெடுங்க, என்ன வேணா எழுதுங்க, அழகாக எழுதுங்க. பாருங்க, நீங்கள் வந்து உங்கள்ட்ட பெரிய ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை நீங்கள் நிஜமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேயா? நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு உங்கள் எல்லாத்தையும் விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.